ரோட்ல நடந்து போறவங்க திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, இல்ல உங்க வீட்டுல இருக்கவங்களே திடீர்னு பேச்சு மூச்சு இல்லாம மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா கைய கசக்கிட்டு நிக்காம நீங்களே இந்த இடத்துல ஒரு லைஃப் சேவரா கண்டிப்பா மாறலாம். முதல்ல அதுக்கு இப்பவே சேவ் பண்ணுங்க. நம்பர் 1 சீன் சேஃப்டி. முதல்ல அவங்க எதுக்காக மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னு பாருங்க. அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் ஷாக்னால விழுந்துட்டாங்க, இல்ல பக்கத்துல எங்கயாவது ஃபயர் ஆக்சிடென்ட்னால விழுந்துட்டாங்கன்னா நீங்களுமே பக்கத்துல போகாம இருக்கலாம். சோ முதல்ல அவங்கள சுத்தி ஏதாவது டேஞ்சர் இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க பக்கத்துல போலாம். ரெண்டாவது ரெஸ்பான்ஸ். பொறுமையா அவங்கள ஒரு 2 தட்டு தட்டி பாருங்க. அப்படி எந்திரிக்கலனா அவங்களோட வாய்க்கிட்ட அவங்க காதை வச்சு மூச்சு காத்து வருதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் மூணாவது கால் ஃபார் ஆம்புலன்ஸ். உடனே பக்கத்துல இருக்கவங்கள 108க்கு கால் பண்ணிட்டு ஆம்புலன்ஸ்க்கு டயல் பண்ண சொல்லுங்க. நாலாவது செஸ்ட் கம்ப்ரெஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். உங்களோட டாமினன்ட் ஹேண்டான ரைட் ஹேண்ட் எடுத்துட்டு உங்களோட லோயர் பாம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் நீங்க 2 நிப்பிள்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற ஏரியாவை பிளேஸ் பண்ண போறீங்க. இன்னொரு கை எடுத்துட்டு இந்த கையில இருக்கிற ஃபிங்கர்ஸை இன்டர்லாக் பண்ண போறீங்க. இப்படி பண்ணிட்டு 2 ஷோல்டர்ஸ்மே நல்லா ஸ்ட்ரைட்டா வைக்கணும். உங்களோட எல்போ பெண்டே ஆகக்கூடாது. ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு 1 மினிட்டுக்கு 100 கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்க போறீங்க. ரொம்ப அதிகமா டீப்பா பிரஸ் பண்ண வேண்டாம். கரெக்டா நீங்க 100 கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டா ஹார்ட் ஃபுல்லா அகைன் பம்ப் ஆகி மறுபடியும் பாடி ஃபுல்லா பிளட் சர்க்குலேட் ஆகுறப்போ உங்களோட லங்ஸுமே அந்த இடத்துல ஆக்சிஜன் நல்லா பம்ப் ஆகி ஃபுல்லாவே ரீகெயின் ஆக ஸ்டார்ட் ஆகும். சோ எவ்வளவோ தெரிஞ்சுக்கிறோம், இதை தெரிஞ்சுக்க மாட்டோமா? சோ இப்பவே சேவ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. And for more updates follow me. That was Yara.